இன்னைக்கு என்ன பார்க்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் சதுர்த்தி முடிஞ்ச 5 நாள் கழிச்சு தாங்க எங்க ஊர்ல இந்த விநாயகரை எடுத்துட்டு போனாங்க. அன்னைக்கு வந்து என் ஹஸ்பண்டுக்கு பர்த்டேன்றதுனால சரி அன்னதானம் கொடுத்துடலான்னு முடிவு பண்ணி தயிர் சாதம் எடுத்துட்டு போய் வச்சிருந்தாங்க. போய் வச்ச உடனே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதை வந்து கொடுக்கும்போது அங்க இருந்த எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா வந்து வாங்கி சாப்பிட்டாங்க. ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு நடுவில் நம்ம குழந்தைகளுமே நானும் கொடுப்பேன்னு சொல்லி ரொம்பவே ஆர்வமா முன் வந்திருந்தாங்க. இதெல்லாமே வந்து ரெகுலரா நம்ம நடக்கிறது தான். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம என்ன பண்றோமோ அதுதான் நம்ம குழந்தைங்களும் பண்ணுவாங்கன்றது ரொம்பவே நல்லாவே தெரியுதுல. நம்ம குழந்தைங்க பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாவும் பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுன்னா பாருங்களேன். அதுக்கப்புறம் என்ன சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதனாலலாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா தாங்க நம்ம ஹஸ்பண்டுக்கு கேக்கே வெட்ட ஆரம்பிச்சோம். அது வெட்டும் போது நம்ம சுஜன லட்சுமி காலையில இருந்து கொடுக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா அவங்களோட கிஃப்ட்டை கொடுத்தாங்க. அவங்க அப்பாவுக்கு வந்து கார் பின்னாடி வைக்கிறதுக்காக பொம்மை தான் வாங்கியிருந்தாங்க. ரொம்ப அழகா கியூட்டாவும் இருந்தது. அதை வந்து லட்சுமா அதில் வேர்டு எழுதிட்டு அதை வேற படிச்சு காமிச்சிருந்தாங்க. அது அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. என்னதான் நம்ம விலை உயர்ந்த பொருட்களை வாங்கினாலும் காசு அதிகமாக இருக்கிற பொருளை வாங்கி வச்சிருந்தாலுமே நம்ம குழந்தைங்க கொடுக்குற அன்பான ஒரு ரூபாய்க்கு ரொம்ப ஈடாகாதுல்ல. அப்படி தாங்க எங்களுக்குமே இருந்து அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு.